வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் ஓரியோ பிஸ்கட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இந்த வாரம் குக் வித் கோமாளியில் கிரண் செஞ்ச ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் நான் எடுத்திருக்கேன். இதில் வெனிலா ஃப்ளேவர் அல்லது சாக்லேட் ஃப்ளேவர் இது ரெண்டில் எது கிடைச்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீமை தனியாக பிஸ்கட்டை தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த க்ரீம் பின்னாடி நம்ம அந்த கேக்கில் வைக்கிறதுக்கு தேவைப்படும். நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓரியோ பிஸ்கட் கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் போய் பாருங்கள். அதோட ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீம் எல்லாம் தனியாக எடுத்ததுக்கப்புறமா இந்த பிஸ்கட்டை கையாலேயே 1-2 உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 200 ml அளவுக்கு பால் சேர்க்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு சின்ன பிஸ்கட் பீஸ் கூட இல்லாத மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடிகனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டர் ஷீட் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா இது கேக் நம்ம இதில் விடும்போது அடிப்பிடிக்காமல் வரணும். இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை 2 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. நம்ம 2 லேயராக இது செய்ய போகிறோம். ஒரு போர்ஷன் மாவை ஒரு கேக் லேயருக்காக நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேய்ச்சிலாம் விடக்கூடாது. பேன் கேக் செய்கிறோம்ல அது மாதிரி தான். இதை நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஈவனாக அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் மேலே இந்த பேனை வைக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிரும். இது மாதிரி 2 லேயர் கேக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேக் நல்லா ஆறுனதும் அதில் இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை எடுத்து விட்டுடலாம். பிஸ்கட்லேருந்து எடுத்த அந்த க்ரீம் இப்போ இருக்குது. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் சாக்லேட் சேர்க்குறேன். இந்த சாக்லேட் க்ரீம் 2 நல்லா ஒன்று சேர வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் க்ரீம் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம கேக் மேலே இந்த சாக்லேட் க்ரீமில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு லேயர் கேக் இருக்குல்ல, அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கேக் நம்ம செய்கிறோம். அதனால் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே நம்ம மெல்டட் சாக்லேட் கொஞ்சமாக விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா பீசஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான ஓரியோ பிஸ்கட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேக் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அதான் சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஓரியோ கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.